ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சீரீஸோட ஃபைனல் பார்ட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஹுவாஷி யூனாவோட ரூமை போய் எட்டி பாக்குறா. அங்க பார்த்தா யூனா காலி பண்ணிட்டு போயிருக்கா. என்ன யாரையும் காணோம் அப்படின்னு யோசிச்சுட்டே ஹுவாஷி அங்க இருந்து நேரா கிளம்பி ஒரு இடத்துக்கு போயிட்டு நைட் அவ வீட்டுக்கு போயிட்டு இருக்கா. ஹுவாஷி போகும்போது யாரும் வாட்ச் பண்ணிட்டு பின்னாடி வராங்க. யாருன்னு தெரியல, ரகசியமா வராங்க. இந்த ஊர்ல எல்லாருமே பேர் சொல்லி தைரியமா கூப்பிடுவாங்க, ரகசியமா வரமாட்டாங்கன்னு. கையில அந்த வளையல் கத்தியை வச்சுட்டு ரெடியா இருந்துட்டு இருக்கா ஹுவாஷி. டக்குன்னு திரும்பி பார்த்துட்டு அவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. பார்த்தா வந்திருக்கிறது நம்ம ஹுவாரங். உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு ஹுவாரங் சொல்றான். ஹுவாஷி பார்த்துட்டு வேகமா அவனை கட்டி பிடிச்சுக்கிறா. உன்னை பார்த்துதான் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹுவாரங்கும் பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறான். இங்க இந்த யூனா திரும்ப போறா. நம்ம சீவோட அசிஸ்டன்ட் இருக்கான்ல, பர்சனல் கார்டு, அவன் தான் அந்த பொண்ணை வேலைக்கு வச்சிருப்பான் போல. இன்னொருத்தன் கூப்பிட்டு, எதுக்குடா இந்த பொண்ணை வேலைக்கு வச்ச? இந்த பொண்ணு எத்தனை பேரை கொன்னு தள்ளா தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. இந்த வேலைக்கு இவ தான் கரெக்டா இருப்பா. இவ புருஷனும் அவ கூட சேர்ந்த மத்த பொண்டாட்டிங்களும் இவள அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு கேவலமான குடும்பத்தை கொல்லாம என்ன பண்ணுவாங்க? இவகிட்ட இந்த வேலையை கொடுத்தது தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து போயிட்டு இருக்காங்க. வாஷியோட அப்பா வீட்டுல இருக்காரு. சரியா அந்த நேரத்துக்கு நம்ம சீவோ அவரை பாக்குறதுக்கு வந்துட்டு இருக்கான். உங்க மேல எல்லா குற்றமும் நிரூபணம் ஆயிருச்சு, இதுக்கு மேல உங்களை என்னால காப்பாத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாய்சன் ஒயின் எடுத்து கொண்டு வந்து முன்னாடி வைக்கிறான். வாஷியோட அப்பா, எல்லா தப்பையும் நான் ஒத்துக்கிறேன், நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், என் பொண்ணு எந்த தப்பும் பண்ணல, ஆனா அவ என்ன நிலைமையில இருக்கான்னு எனக்கு நிஜமாவே தெரியல, இந்த தண்டனையா நான் ஏத்துக்கிறேன், என் ஒய்ஃபை காப்பாத்திடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சீவு பாக்குறான், உங்க ஒய்ஃப்க்கு எதுவும் ஆகாது, உங்க குடும்பத்துல இருக்கிற மத்தவங்களும் நிம்மதியா இருப்பாங்க, அது மட்டும் இல்லாம உங்க பொண்ணு அவ்வளவு நல்லா இருக்கா, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்ட. ஹுவாஷியோட அப்பாக்கு இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இங்க ஹுவாஷி இவ வீட்டுல இருந்துட்டு இருக்கும் போது அங்க ஹுவாரங் வரான். வந்துட்டு, இப்பதான் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்குலாம் கராத்தே ட்ரைனிங் கொடுத்துட்டு வந்தேன், நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறான். அடுத்து நம்ம ஹுவாரங்கோட ஸ்டூடெண்டா பக்கத்து வீட்டு பையன், அவனும் வேகமா உள்ள வரான். அவனை லவ் பண்ணிட்டு ஒரு பொண்ணு இருப்பால, அந்த பொண்ணு உள்ள வரா. ஹுவாரங் மறுபடியும் வந்துட்டு ஹுவாஷி பக்கத்துல உட்காந்துட்டு, என்ன ரெண்டு பேரும் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அவங்க ரெண்டு பேருக்கு என்ன பிரச்சனையோ அப்படின்னு ஹுவாஷி பாத்துட்டு இருக்கா. சரியா அந்த பொண்ணோட அம்மா உள்ள வராங்க. வாஷி பாக்குறா, என்ன இன்னைக்கு நம்ம வீட்டுல எக்கச்சக்கமா கெஸ்ட் இருக்காங்க, என்ன மேட்ரோ தெரியலையே அப்படின்னு சிரிக்க ஆரம்பிக்கிறா. அப்போ அந்த பொண்ணோட அம்மா வாஷியை பார்த்து, சீக்கிரம் வாடி, நம்ம அத்தை கேபிட்டல் சிட்டில வேலை பாக்குறாங்கல்ல, அவங்க ஊருக்கு வந்துட்டாங்க, அவங்க வேலை பார்த்த குடும்பம் அவங்க எல்லாமே இறந்து போயிட்டாங்களாம், அதனால அங்க இருந்து கிளம்பி அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எந்த குடும்பம்னு தெரியும்ல, அந்த ஹுவா குடும்பம் தான், அதுல தான் அவங்க அப்பா தப்பு பண்ணிட்டாராம், அதனால அவர் ஜெயில புடிச்சு போட்டாங்களாம், அந்த அதிர்ச்சியில அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. வாஷி ஷாக் ஆயிடுறா. அருண் பாத்துட்டு இருக்கான், என்ன பண்ணலாம் அப்படின்னு கேக்குறான். இல்ல ஒண்ணும் பண்ண வேண்டாம், பரவாயில்ல, கவலைப்படாம எல்லாத்தையும் அப்படியே விட்டுறலாம் அப்படின்னு வாஷி சொல்றா. எங்க அப்பாக்கு நான் அவர் பண்ண எல்லா தப்பையும் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணேன்னு தெரிஞ்சா எவ்வளவு வருத்தப்படுவாருல்ல, எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு வாஷி அழ ஆரம்பிக்கிறா. ஹுவாரங் பக்கத்துல உட்காந்துட்டு கண்ணீரை தொடச்சு விட்டுட்டு இருக்கான். அப்பெல்லாம் அதுவும் நினைக்க மாட்டாரு அப்படின்னு. ரெண்டு பேரும் அப்படியே உட்காந்து நைட்டு நேரம் ஆயிடுது. ஹுவாரங், நான் போய் விளக்கேத்தி வரேன்னு உள்ள போறான். வாஷி அவன் கையை பிடிச்சு இழுக்கிறா. இல்ல வேண்டாம், லைட் எல்லாம் போட வேண்டாம், என் அண்ணன் வந்துட்டு மோசமானவன் நான் நினைச்சது உண்மைதான், அதே மாதிரி என் அப்பாவும் ரொம்ப மோசமானவர், பணத்துக்காக பதவிக்காக என்ன வேணாலும் செய்வாருன்னு நினைச்சேன், என் அம்மாவை என் அண்ணனை மட்டும்தான் பாத்துக்குவாங்க, என் மேல பாசமே இல்லாதவங்க நினைச்சேன், ஆனா இப்ப நான் அந்த வாழ்க்கைலாம் எதுவுமே இல்லாம இருக்கும் போதுதான் அப்ப இருந்தது எவ்வளவு சந்தோஷமான வாழ்க்கைன்னு தெரியுது, நான் இப்ப எல்லாத்தையும் கிராண்டடா எடுத்துக்கிட்டேன், கொஞ்சம் கூட தேங்க்ஃபுல்லா இல்லைன்னு சொல்லிட்டு வாஷி அவன் கையை பிடிச்சிட்டே அழ ஆரம்பிக்கிறா. வாரங்குக்கு என்ன ஆறுதல் சொல்றதுன்னு தெரியாம அமைதியா பாத்துட்டு இருக்கான். இங்க சீவு கிட்ட ஆள் வந்துடுறாங்க. வந்துட்டு வாஷிக்கு இன்னொரு விஷயம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தெரிஞ்சிருச்சா? சரி, ஓகே, அப்போனா நம்ம அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருக்கான்ல, அவன் திரும்ப வரட்டும், அப்புறம் நம்ம கிளம்பி போலாம் அப்படின்னு சீவு அங்க இருந்து கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கான். வாஷி ஆத்துல உட்காந்து துணியெல்லாம் துவைச்சிட்டு இருக்கா. அங்க ஒரு கூட நிறைய பழத்தை கொண்டு வந்து நம்ம வாரங்கவ்ல எழுப்புறான். நீ உட்காரு, ஒரு அந்த பழம் சாப்பிட்டுட்டு அப்படின்னு ஃப்ரெஷ்ஷா பறிச்ச பழத்தை கொடுத்துட்டு மீதி துணியை அவன் துவைக்க ஆரம்பிக்கிறான். டேய், எல்லா பழமும் ஃப்ரெஷ்ஷா இருக்கு, எங்கடா வாங்குற அப்படின்னு கேட்க, நான் வேட்டைக்கு மலை ஏற போனேன்னா அங்க ஒரு மரம் நிறைய இருந்தது, அதான் உனக்காக பறிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ ரொம்ப ஹாப்பியா சாப்பிடுறா. இன்னைக்குதான் மேடம் சந்தோஷமா இருக்கீங்கன்னு சொல்ல, அப்படியா, நான் சந்தோஷமாவா இருக்கேன் அப்படின்னு வாஷி கேட்டுட்டு இருக்கா. ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாரம் துணியெல்லாம் துவைக்க ஆரம்பிக்கிறான். பரவாயில்லையே, சீக்கிரமா எல்லா வேலையும் நீ கத்துக்கிட்ட, இப்பதான் 2 நாளா துவைக்க ஆரம்பிச்ச, இப்ப எவ்வளவு சூப்பரா துவைக்கிற அப்படின்னு வாஷி, அப்பாடா இன்னைக்குதான் ஜாலியா இருக்கு அப்படின்னு நிமிர்ந்து பாக்குறா. கொஞ்ச தூரத்திலேயே ஆத்துக்கு அந்த பக்கமா சீவுன்னு இவளையே பாத்துட்டு இருக்கான்.
வாரங் என்னடா அமைதி ஆயிட்டாலேன்னு திரும்பி பார்க்க அங்க சீவு நிக்கிறத பாத்துடுறான். வாரங் எந்திரிக்கிறான். நான் எல்லா துணியும் துவைச்சிட்டேன் குவாஷி, நான் வீட்டுல போய் காய போட்டுட்டு இருக்கேன். நீ யாரையாவது பாக்கணும்னா பாத்துட்டு கிளம்பி வந்துரு, ஆனா மறக்காம சீக்கிரமா வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். குவாஷி பாலத்துல தாண்டா சீவு கிட்ட போறா. எதுக்காக இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேக்குறா. குவாஷிய பாத்துட்டு உங்க அப்பா இறந்து போயிட்டாருங்கிற விஷயத்த கேள்விப்பட்டியா அப்படின்னு கேட்க கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா உன் அப்பா அம்மா 2 பேருமே உயிரோட தான் இருக்காங்க. அவங்க இறந்து போற மாதிரி முன்னாடி ஒரு டிராமா போட்டு அவங்கள பத்திரமா கூட்டு போய் ஒரு கிராமத்துல விட்டுட்டோம். அது எந்த கிராமம்னா அப்படின்னு எல்லா அட்ரஸையும் கூட கொடுத்துட்டு இருக்கான். உங்க ஃபேமிலில எல்லாரும் இப்படிதான் காப்பாத்துவீங்களா அப்படின்னு குவாஷி சிரிச்சுட்டே கேக்குறா. உனக்கு எந்த டவுட்டும் இல்லையா, என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்காம இருக்க அப்படின்னு சீவு கேக்குறான். இல்ல எந்த டவுட்டும் இல்ல, உங்க மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு குவாஷி சொல்றா. உடனே சீவு அவளை பார்த்து சந்தோஷமா சிரிக்க ஆரம்பிக்கிறான். குவாஷி மறுபடியும் வீட்டுக்கு வரா. டக்குன்னு மேல இருந்து குவாரம் குதிக்கிறான். நீ எப்ப வரவன் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன், துணியே காய போடல அப்படின்னு வேக வேகமா அவளோட துணி எல்லாம் காய போட்டுட்டு இருக்கான். சரிடா இப்ப நான் என்ன தெரியுமா, ஒரு வேலை இருக்கு அப்படின்னு குவாஷி நேரா உள்ள போயிட்டு ஒரு பாக்ஸ குடுக்குறா. சீவு நமக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு, அவர்கிட்ட தேங்க்யூ கிஃப்டா இதை கொடுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்ல, இப்ப கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு அங்க இருந்து குவாரம் கிளம்பி ஓடிட்டு இருக்கான். குவாரம் சீவுவோட வண்டி கிளம்பி போகும்போது தடுத்து நிறுத்துறான். குவாஷி இதை தேங்க்யூ கிஃப்டா கொடுத்தாங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு ஒரு பாக்ஸ அங்கேயே வச்சுட்டு கிளம்பி போயிடுறான். வேகமா சீவு அதை ஓபன் பண்ணி பாக்குறான். அதுல பார்த்தா குவாஷி அவனுக்கு பர்த்டே நூடுல்ஸ் செஞ்சு கொடுத்திருக்கா. நல்ல நீளமான ஐஸோட இருக்கணுங்கிறதுக்காக நீல நீளமான நூடுல்ஸ் செஞ்சு கொடுத்திருக்கா. இத பார்த்துட்டு ரொம்பவே அஃபெக்ட் ஆயிடுறான் சீவு. ரொம்ப ஹாப்பி ஆயிடுறான். கண்ணுல இருக்க கண்ணீரை தொடச்சிட்டு அந்த பாக்ஸ அங்கேயே வச்சுட்டு சீவு அமைதியா அங்க இருந்து கிளம்பிடுறான். ரொம்ப நல்லா இருக்கும் போல தெரியுது, எடுத்துட்டு போக வேண்டியதானே அசிஸ்டன்ட் கேட்டுட்டு இருக்க, நீ வாயை மூடிட்டு வாடா அப்படின்னு இன்னொரு அசிஸ்டன்ட் சொல்லிட்டு சீவு அங்க இருந்து கூட்டு போயிட்டு இருக்கான். இங்க பார்த்தா நம்ம சீவு திடீர்னு குவாஷி பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான். குவாஷி மயக்கத்துல படுத்துட்டு இருக்கா. அவ கையெல்லாம் தொடச்சு விடுறது, அவளுக்கு ஏதோ சாம்பிராணி போடுறது, மருந்து புகைய பக்கத்துல காட்டுறது அப்படின்னு என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கான். அப்ப அங்க ஒரு டாக்டர் வராரு. ஜியின் மருந்து தான் நம்ம மேடம்க்கு கொடுத்துட்டு இருக்கோம், இப்போ அந்த மருந்து தீர்ற மாதிரி இருக்கு, அது ரொம்ப ரேரான மருந்துங்கிறதால கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்ல, 2 மடங்கு இல்ல 4 மடங்கு காசு கொடுத்து அந்த மருந்தை நான் வாங்க போறேன் அப்படின்னு விளம்பரம் போடுங்க, யார் கிட்ட இருக்கோ கொண்டு வந்து கொடுக்கட்டும்னு சீவு சொல்லிடுறான். டாக்டரே ஷாக் ஆயிடுறாரு, அது ரொம்ப காஸ்ட்லியான மருந்துப்பா அப்படின்னு. பரவாயில்ல, 26 மாசமா நான் அவளுக்கு அந்த மருந்து கொடுத்துதான் இவ்வளவு உயிரோட வச்சிட்டு இருக்கேன், இல்லன்னா அவளால தாங்க முடியாது, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல மருந்தை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சீவு சொல்லிட்டு இருக்கான். இப்பதான் நமக்கு ஒரு கதையை காட்டுறாங்க. குவாஷி அவங்க அம்மாவோ அண்ணனும் இறந்து போயிருக்கிறத பார்த்துட்டு அதிர்ச்சியில மயங்கி விழுந்திருந்தால, அதாவது ஃபர்ஸ்ட் எபிசோட்ல மயங்கி விழுந்து அப்படியே இறந்து போய் அப்புறம் தானே டைம் டிராவல் பண்ண மாதிரி இருந்தது. அன்னைக்கு ரத்தவாந்தி எடுத்துட்டு அங்கேயே மயங்கி விழுந்திருக்கா. அந்த நேரத்துக்கே நம்ம சீவு அவளை பாக்குறதுக்கு வந்திருக்கான். அங்க இவளுக்கு வந்து எந்த தண்டனையும் கொடுக்க கூடாது, ராஜாட்டு நான் உத்தரவு வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அங்க இருக்கிற ஆளுங்க கிட்ட உத்தரவை தூக்கி போட்டுட்டு குவாஷிய அப்பவே கூட்டு போயிருக்கான். அப்ப கோமால விழுந்தவதான் குவாஷி இன்னோவ எந்திரிக்காம இருக்கா. அவளுக்காக இந்த ஸ்பெஷல் மருந்து ஒண்ணு, ரொம்ப ரேரான மருந்து ஜியின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருந்து தான் சாம்பிராணி புகையா போட்டு போட்டு அவளை ஸ்டேபிளான கண்டிஷன்லயே சீவு வச்சிட்டு இருந்திருக்கான். அதாவது இந்த லாஸ்ட் 26 மாசமா அவ கோமால தான் இருக்கா. கோமால பாக்குற ஒரு சீனும் தான் அவளுக்கு தொடர்ந்து அவளோட வாழ்க்கை மாதிரி, அதாவது 2வது வாழ்க்கை மாதிரி வந்துட்டு இருக்கு. வாஷி திடீர்னு இல்ல எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க, இன்னொரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறா. பக்கத்துல சீவு பாக்குறான். என்ன டாக்டர் பண்றது அப்படின்னு கேட்க, இந்த மருந்து இந்த பொண்ணோட உடம்புல இருக்கிற காயத்தை சரி பண்ணும்பா, ஆனா மனசுல இருக்கிற காயத்தை நம்ம யாரும் சரி பண்ண முடியாது, இந்த பொண்ணுக்கு நீ பேசுறதெல்லாம் கேட்கும், அவகிட்ட நீ பேசுன்னு சொல்ல, வாஷி நான் சீவு வந்திருக்கேன், கொஞ்சம் சீக்கிரமா வந்திருந்தா உனக்கு இந்த ஆபத்து வர விட்டுருக்க மாட்டேன், நான் வரத்துக்கு லேட் ஆயிடுச்சு, வாஷி எந்திரிச்சிரு எந்திரிச்சிரு அப்படின்னு மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்கான். ஆனா வாஷி எந்திரிக்கிற மாதிரி இல்ல. நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சீவு அங்க இருந்து எந்திரிச்சு போக, வாஷி டக்குன்னு எந்திரிச்சு இது சீவுவா அப்படின்னு கேக்குறா. சீவு கையில இருக்கிறதெல்லாம் தூக்கி போட்டுட்டு வாஷி ஏஞ்சிட்டியா அப்படின்னு கேட்க வர, இப்பதான் நீங்க எங்க வீட்டை விட்டு கிளம்புனீங்க, ஏன் இன்னும் இங்கே இருக்கீங்க, சரி ஓகே வாரங்க எங்க போனா அப்படின்னு கேட்க, வாரங்கா அது யாரு அப்படின்னு சீவு கேட்டுட்டு இருக்கான். என்ன நடக்குது இங்க ஒண்ணும் புரியல, எனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்க, நீ கோமால இருந்துட்டு இருக்க, நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன், நீ ரொம்ப நாளா வெறும் லிக்விட் ஃபுட் மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்க, கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து சீவு கிளம்பி போறான். கோமால இருந்தானா என்ன நடக்குது எனக்கு ஒண்ணும் புரியல அப்படின்னு வாஷி ஏதேதோ யோசிக்க ஆரம்பிக்கிறா. டாக்டர் பாக்குறாரு, அந்த பொண்ணுக்கு ஏதோ குழப்பத்துல இருக்கா, 26 மாசமா அதாவது 2.5 வருஷமா கோமால இருந்திருக்கா, அதனால அந்த பொண்ணை ஸ்ட்ரெஸ் ஆக்கிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொண்ணுக்கு புரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. வாஷிக்கு வேலைக்கார பையன் சாப்பாடு கொண்டு போறான். வாஷி சாப்பிடுறா. என்ன திடீர்னு எனக்கு ஏதோ வெறி பிடிச்ச மாதிரி பசிக்குது, சாப்பிடுற மாதிரி தோணிக்கிட்டே இருக்குன்னு வேக வேகமா சாப்பிட ஆரம்பிக்கிறா. பக்கத்துல சாம்பிராணி வாசம் வருது. இந்த சாம்பிராணி தான் என் வாழ்க்கை ஃபுல்லா அப்பப்ப வந்துட்டே இருந்தது, நான் ஏதோ வாசனை அடிக்குதான்னு கேட்டேன், எல்லாரும் இல்லன்னு சொன்னாங்க, இது எப்படி எங்க வந்துச்சு அப்படின்னு வாஷி யோசிக்க ஆரம்பிக்கிறா.
அங்க சீவு நேரா கிளம்பி ஈலான் வந்திருக்கான் அப்படின்னு தெரிஞ்சு அவனை பாக்குறதுக்கு போறான். எதுக்கு ஈலான் இங்க வந்திருக்க அப்படின்னு கேட்க, 2 வருஷமா நீ ஹுவாஷி கோமால இருக்கான்னு தூக்கிட்டு இங்க வந்துட்ட, உன் ஊருக்கே வரல, உன் அம்மா உன்னை பார்த்து உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்க, அதனாலதான் நாங்க இந்த பக்கமா வந்தோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. 2 வருஷம் ஆச்சு, யாரெல்லாம் ரிப்போர்ட் பண்ணுமோ எனக்கு மாசம் ஒரு தடவை இங்க ரிப்போர்ட் பண்ணிடுறாங்க, என் வேலையை நான் இங்க இருந்தே பாத்துடுறேன், அதனால இப்போதைக்கு நான் கேபிட்டல் சிட்டிக்கு வரணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது, அம்மாக்காக நீ ஒன்னும் வேலை பார்க்க வேணாம், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா நாங்க வந்திருக்கோம்னு சொன்னியே, யார் கூட வந்திருக்க அப்படின்னு சீவு கேக்குறான். மூயா என் கூட தான் வந்தா, மூயா ஹுவாஷியை பாத்துட்டு வரேன்னு போயிருக்கா அப்படின்னு சொல்ல, ஹுவாஷியை பார்க்க போறாளா அப்படின்னு சீவு அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். வாஷி உட்கார்ந்துட்டு இருக்கும் போது மூயா பக்கத்துல வந்துடுறா. என்ன வாஷி ரொம்ப நல்லா இருக்க போல அப்படின்னு நக்கலா கேட்க, அம்மா நீயும் எதுக்கு இங்க வந்திருக்க, எதுக்காக, நீயும் ஈலானும் கிளம்பி வேற ஊருக்கு போயிட்டு தான் கேள்விப்பட்டேன், இங்க வந்து கிளம்பி போயிடு, உனக்கும் எனக்கும் தான் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டோம்ல அப்படின்னு வாஷி சொல்றா. அம்மா நீ ரொம்ப ஓவரா தான் பேசுவ எப்பவுமே, ஆனா இப்பதான் உனக்கு வேண்டியவங்க எல்லாம் இறந்து போயிட்டாங்க, கொஞ்சம் அடக்கி வாசிப்ப நினைச்சேன், ஆனா இப்ப கூட உன் குடும்பமே செத்து போய் கூட ஜாலியா இருக்க அப்படின்னு மூயா கேட்டுடுறா. என் குடும்பம் இறந்து போயிட்டாங்களா, என் அம்மா அப்பா எல்லாம் வேற ஒரு ஊர்ல போய் பத்திரமா இருக்காங்க, நல்லா இருக்காங்கன்னு சொல்ல, நல்லா இருக்காங்களா, என் அப்பா ஜெயிலே தூக்கு போட்டு தொங்கிட்டாரு, அது மட்டும் இல்லாம அதனால உங்க அப்பாக்கு தலையை வெட்டிட்டாங்க, உங்க அம்மாவும் இறந்து போயிட்டாங்க, உன் அண்ணனும் இறந்து போயிட்டான், அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இல்லையா, உன் கண்ணு முன்னாடி தானே 2 பேரும் இறந்து போனாங்க அப்படின்னு மூயா நக்கலா கேக்குறா. வாஷி பாக்குறா, இல்ல உங்க அப்பா சாகல, நான் எல்லாத்தையுமே மாத்திட்டேன், அவர் 3 வருஷம் வெளியே தான் போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே சீவு அங்க வந்துடுறான். சீவு கையை பிடிச்சிட்டு இங்க என்ன நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல, இதுக்காக மூயா பழைய வாழ்க்கை கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கா, இது புது வாழ்க்கை தானே அப்படின்னு மாறி மாறி கேட்டுட்டு இருக்க. மூயா பாக்குறா, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, சும்மா டிராமா பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறா. சீவு பாக்குறான், நீ குழப்பத்துல இருக்க, ஒண்ணும் இல்ல, கொஞ்ச நேரத்துல பொறுமையா புரியும், அமைதியா இருன்னு சொல்ல, நான் எவ்வளவு நாளா கோமால இருக்கேன்னு வாஷி கேக்குறா. 26 மாசமா அப்படின்னு சொல்ல, 26 மாசமாவா, என் வாழ்க்கையை நான் மறுபடியும் வாழ ஆரம்பிச்ச 26 மாசமா நான் கோமால இருக்கேன்னு சொல்றீங்களா, சத்தியமா இல்ல, நான் கோமால இல்லன்னு ஈலானோட கையை பிடிச்சிட்டு, ஈலான் உங்களுக்கு தெரியும்ல, ஹுவாரங்க தெரியும்ல, உங்க வீட்டுலதான் வேலைக்கு இருந்தான், அவன் எங்க போனான்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஈலான் கிட்ட கேக்குறா. ஹுவாரங்குங்கிற பேர்ல என்கிட்ட யாருமே வேலைக்கு இருந்ததே இல்ல அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். வாஷிக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆயிடுது. இல்ல நான் எல்லாத்தையுமே வாழ்க்கையை மாத்திட்டேன், எல்லாத்தையுமே மாத்திட்டேன், இந்த வாசம் அடிக்கிற மாதிரியே எனக்கு தெரிஞ்சது, அது எல்லாமே என்னோட வாழ்க்கையில எங்க இருந்து வந்துச்சுன்னே தெரியல, நான் டைம் டிராவல் பண்ணி போயிட்டேன் அப்படின்னு சொல்ல, உடனே சீவு பாக்குறான், நீ உன் வாழ்க்கையும் கனவையும் குழப்பிட்டு இருக்க, கோமால உனக்கு கனவு வந்திருக்கு அப்படின்னு சொல்றான். இல்ல என் கனவு இல்ல, கனவு இல்ல அப்படின்னு வாஷி கத்த ஆரம்பிக்கிறா. அப்பன்னு பார்த்து மூயா, ஓ அப்படியா, யாராவது தப்பு பண்ணிட்டு உடனே மாத்த முடியும்னா இத்தனை அப்பாவி உயிருங்க போயிருக்காதே அப்படின்னு சொல்றா. சீவு கடுப்பாயிடுறான், வாய மூடு, இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு மூயாவை பார்த்து வேற கத்தி வச்சிடுறான். மூயா கொஞ்ச நேரம் அமைதியாரு அப்படின்னு ஈலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சீவு வாஷியை சமாதானப்படுத்த ஆரம்பிக்க, அந்த வாசம் மறுபடியும் அவளுக்குள்ள போகுது. இந்த வாசத்தை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறா. எத்தனையோ தடவை நான் யார்கிட்டயோ கேட்டேன், ஆனா இதுமே வந்துட்டு வாசம் அடிக்கலன்னு சொன்னாங்க, என் குவாரங்க தவிர மத்த யாருக்குமே இந்த வாசம் தெரியலன்னு சொன்னாங்க. அப்போ அது உண்மையாவே இந்த வாசம் எனக்கு உள்ள, நான் கோமால இருக்கும் போது என் கனவுக்குள்ள வந்ததால நான் டிஃப்ரெண்டான ஒரு வாசம் தெரியுதுன்னு நினைச்சிட்டேனா, எல்லாமே கனவுதானா அப்படின்னு சொல்லிட்டு வாஷிக்கு பைத்தியமே பிடிச்சிருது. வெறி பிடிச்ச மாதிரி சிரிக்க ஆரம்பிக்கிறா, அப்படியே அழ ஆரம்பிக்கிறா. அது எல்லாமே கனவுனா நான் என் கனவுக்குள்ளேயே போயிருக்கேன், என் அம்மா அப்பா எங்கேயோ சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க, நான் பண்ண தப்புக்கெல்லாம் பிராயச்சித்தம் தேடிட்டேன், அது மட்டும் இல்லாம எனக்காக இங்க ஒருத்தன் காத்துக்கிட்டு இருக்கான், என்னால இங்க இருக்க முடியாது அப்படின்னு வாஷி அழ ஆரம்பிக்கிறா. அழுதுட்டே அப்படியே மயங்கி மறுபடியும் கோமாக்கு போயிடுறா. திடீர்னு அவ கனவுக்குள்ள மறுபடியும் எந்திரிக்கிறா. குவாரங்க வந்து முன்னாடி நிக்கிறான். குவாரங்க பாத்துட்டு வேகமா கட்டி பிடிச்சிட்டு, இது உண்மைதானா அப்படின்னு கேட்டு அவன் கண்ணத்தை பிடிச்சு கீழிட்டு இருக்கா. குவாரங்க அவளை கட்டி பிடிச்சிட்டு, எல்லாம் உண்மைதான், ஒண்ணும் இல்ல, நீ நல்லாதான் இருக்குன்னு சொல்ல, இதுதான் உண்மை, நான் போனதான் கனவு, அதான் கனவு, நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு வாஷி சொல்லிட்டு இருக்கா. இங்க வாஷி மறுபடியும் கோமாக்குள்ள போனதால டாக்டர் பாக்குறாரு. அந்த பொண்ணுக்கு நீங்க பேசுறதெல்லாம் கேட்கும், அந்த பொண்ணு மென்டலி வந்து பயங்கரமா அஃபெக்ட் ஆயிருக்காங்க, நீங்க பக்கத்துல இருந்து பாத்துக்கோங்க, அவங்க கிட்ட பேசுங்க அப்படின்னு டாக்டர் சொல்லிடுறாரு. வாஷி பக்கத்துலயே உட்காந்துட்டு, நீ சீக்கிரமா திரும்பி வந்துரு வாஷி, உன்னால திரும்ப வர முடியும், பிளீஸ் வா அப்படின்னு மறுபடியும் சீவு கேட்டுட்டே இருக்கான். இல்ல சாரி நான் தப்பா பேசிட்டேனா அப்படின்னு மூயா பக்கத்துல வர, இங்க பாரு உன் பொண்டாட்டியை கூப்பிட்டு இங்க இருந்து போயிடு, இனிமே அவ என் மூஞ்சிலேயே முழிக்க கூடாது அப்படின்னு நம்ம சீவு சொல்லிடுறான். முழிச்சா நான் வேற மாதிரி ஆளா மாறிடுவேன் அப்படின்னு. மூயா வா, என்னைக்கா இருந்தாலும் அவளுக்கு தெரியதான் போகுது, வேற யாரோ சொல்லி, இன்னைக்கு ஓ வாயில தெரிஞ்சிருச்சு, நம்ம இருந்து கிளம்பலாம் வா அப்படின்னு மூயாவை ஈலான் கூட்டு போயிடுறான்.
ஹுவாஷி கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கான் சீவு. இங்க பார்த்தா ஹுவாஷி கனவு உலகத்துல நம்ம ஹுவாரங்கோட சேர்ந்துக்கிட்டு போர்வையெல்லாம் துவைச்சு காய போட்டுட்டு இருக்கா, சாப்பிட ஆரம்பிக்கிறா, அவன் கூட ஃபன் பண்ணிட்டு இருக்கா. ஆனா இங்க சீவு உட்காந்துட்டு மறுபடியும் அதே சாம்பிராணி அவளுக்கு போடுறது, அவளுக்கு வாயில சூப் போட்டி விட்டுறது, அவளை பத்திரமா பாத்துக்கிறது அப்படின்னு ஒவ்வொரு வேலையும் பாத்துட்டு இருக்கான். அடுத்த அந்த பக்கமா ஈலானும் மூயாவும் வரப்போறது தெரிஞ்சு அந்த இடத்துக்கு வேகமா சீவு ஓடி போயிட்டு இருக்கான். ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு ஹெல்ப் ஒண்ணு பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறான். என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னு ஈலான் கேட்க, அவளுக்கு ஒன்னதான் பிடிக்கும்னு தெரியும்ல, ப்ளீஸ் எனக்காக அவகிட்ட கொஞ்சம் வந்து பேசி பாக்குறியா அப்படின்னு கொஞ்சம் தயக்கத்தோடயே சீவு கேக்குறான். ஈலான் பாக்குறான், அவனுக்கும் தயக்கமா தான் இருக்கு. வர அப்படின்னு பக்கத்துல வந்துட்டு ஹுவாஷி பக்கத்துல உட்காந்துட்டு, இங்க பாரு ஹுவாஷி, நான் ஈலான் வந்திருக்கேன், வீட்டுக்கு கூட்டு போறேன், வா போலாம் வா போலான்னு கூப்பிடுறான். ஆனா அவ அசைற மாதிரி இல்ல. அடுத்து மூயா, நான் பேசி பாக்குறேன் அப்படின்னு பக்கத்துல உட்காந்துட்டு, ஹுவாஷி நான் பேசினது எல்லாமே தப்பு, எல்லாமே நடந்து போச்சு, எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு, இதுக்கு மேல எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம பழைய வாழ்க்கைக்கு திரும்பி போயிடலாம், நம்ம புது ஆளுங்களா மாறலாம், புது ஆளுங்களா நம்ம மறுபடியும் ஒருத்தங்க தெரிஞ்சுக்கலாம், என்ன மன்னிச்சிரு வா வா அப்படின்னு கூப்பிடுறா. அப்பயும் ஹுவாஷி எந்திரிக்கல. ஈலான் பாக்குறான், அவ வந்து கனவை தான் சந்தோஷம் நினைச்சிட்டு இருக்கா, இந்த வாழ்க்கையில அவளுக்கு உயிர் வாழ்றதுக்கு எதுவுமே இல்லைன்னு அவளுக்கு தோணுது போல, இந்த வாழ்க்கைய அவ எதுக்காக வாழணும் அப்படிங்கறத நீ அவளுக்கு காட்டு, ஒருவேளை அப்ப திரும்பி வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹுவாஷி பக்கத்துலயே நம்ம சீவு உட்காந்துக்கிறான். ஹுவாஷி, நான் உன்கிட்ட நிறைய விஷயம் சொல்லணும், ஆனா எதையுமே சொல்லாம விட்டுட்டேன், இப்போ சொல்லவா அப்படின்னு கேட்டுட்டு, நீ வந்து எப்ப ஈலான் கிட்ட காதல விழுந்தியோ அதுக்கு முன்னாடியே நான் உன்கிட்ட காதல விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நமக்கு பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. நேரா நம்ம சீவு அவங்க அம்மா காலில் விழுந்து நான் ஹுவாஷியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ல, அந்த பொண்ணு எவ்வளவோ திருட்டு வேலையெல்லாம் பண்ணிருக்கா, அவளெல்லாம் நீ கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு அவங்க அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஹுவாஷிக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா நான் விட மாட்டேன், அதுக்கு என் தலைவர் பதவியே போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் கோமால இருக்கிற ஹுவாஷியை கூப்பிட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி வந்திருக்கான். அதே மாதிரி இன்னொரு பிளாஷ்பேக், நம்ம ஈலானோட வீட்டுல மூயா மியூசிக் வாசிக்கும் போது தான் முதல் தடவையா சீவு காதல விழுந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹுவாஷி நினைச்சிட்டு இருந்தால. ஆனா அங்க வந்து சீவு பாத்துட்டு இருந்தது ஃபுல்லாவே ஹுவாஷியே தான். ஆனா ஹுவாஷியோட கண்ணு ஃபுல்லா மூயா மேல இருந்திருக்கு. ஏன்னா ஈலான் அவன் மேல பாசமா இருக்கான் அப்படிங்கறதால. அதனாலதான் வேற வழியே இல்லாம, சரி இவ போயிட்டாலாவது அவன் சந்தோஷமா இருப்பால அப்படின்னு பாத்துட்டு, சீவு எனக்கு அந்த மூயா பொண்ணை கொடுத்துரு, நான் அவளை கூட்டு போறேன் அப்படின்னு கேட்டு இருந்திருக்கான். ஏதோ அவனுக்கு மூயா மேல காதல் இருக்க மாதிரி. ஆனா ஹுவாஷி எதை தப்பா நினைச்சிட்டு இருந்திருக்கா. அதே மாதிரி உலகத்திலே ஒன்னே ஒண்ணு துணி தான் இந்த மாதிரி இருக்கு, ரொம்ப ரேரான துணி அப்படின்னு ஒரு துணியை கொடுக்குறாங்க. அதை பார்த்ததுமே இது ஹுவாஷிக்கு தான் சொந்தமாகணும்னு சீவு நினைக்கிறான். அது அவங்க அண்ணன் கிட்ட போயிட்டு நீங்க வித்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்ல, அவங்க அண்ணன் வாங்கிக்கிட்டாருங்க. தங்கச்சிக்கு ஒண்ணுன்னா அவர் வாங்காம இருப்பாரா அப்படின்னு கேட்க சீவு சிரிக்க ஆரம்பிக்கிறான். அதே மாதிரி ஹுவாஷியோட கல்யாணத்துக்கு ஈலான் கூட நடந்தது இல்ல, அப்ப கூட நான் போகணும்னு தான் அவங்க அம்மா கிட்ட சீவு சொல்றான். ஆனா அதுக்கு மேல அவனுக்கு போறதுக்கு மனசு இல்ல. இன்னைக்கு அவ ஹாப்பியா இருப்பால வேற ஒருத்தங்களை கல்யாணம் பண்றதால, அதை பார்க்க எனக்கு பிடிக்கல அப்படின்னு அவனே வாலண்டியரா அந்த கல்யாணத்துக்கு போகாம தான் இருந்திருக்கான். கல்யாணத்துக்கு முன்னாடியே ஈலான பாக்குறதுக்காக எத்தனையோ தடவை ஹுவாஷி வந்திருக்கா. அவ ஒரு தடவை கூட ஈலான் கண்டுக்காம போயிருந்திருக்கான். எல்லா தடவையுமே சீவுவோட கண்ணு ஹுவாஷி மேலதான் இருந்திருக்கு. ஆனா அவளுக்கு தான் பட்டுப்படாம லேசா தெரிஞ்சிருக்கும் போல. இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு பிளாஷ்பேக்கு போயிடுறான். குட்டி வயசுல நம்ம ஹுவாஷி இருக்கும்போது வேலைக்கார பொண்ணு மேல இடிச்சிட்டு அந்த வேலைக்கார பொண்ணு எல்லாத்தையும் கீழே போட்டுடுறா, சாப்பாடு கையில வச்சிருந்ததெல்லாம். ஹுவாஷி கையில கூட அடிபட்டுருது. இந்த வேலைக்கார பொண்ணு கூப்பிட்டு நல்லா அடிச்சு விடுங்க அப்படின்னு ஆளுங்க சொல்ல, ஹுவாஷியை தடுத்து நிறுத்துறா. நான் தான் அந்த அக்கா மேல இடிச்சிட்டேன், அவங்க மேல தப்பு கிடையாது, அந்த அக்காவை ஒண்ணும் செய்யாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அக்கா ஸ்வீட்டை நீங்க கீழே போட்டதை யார்கிட்டயும் சொல்லாதீங்க, நான் தான் சாப்பிட்டேன்னு சொல்லுங்க, நீங்க போய் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோங்க அப்படின்னு குட்டி ஹுவாஷி சொல்லிட்டு இருக்கா. இதை ஈலான் சீவும் ரெண்டு பேரும் கேக்குறாங்க. ஈலானுக்கு பரவாயில்ல நல்ல பொண்ணுதான் தோணுது. ஆனா அப்போலந்தே நம்ம சீவு ஹுவாஷி மேல காதல்ல விழுந்துட்டு இருக்கான். சீவு சொல்றான், நான் உனக்கு காதலிச்சிட்டு இருக்கேன், நம்ம 3 பேரும் ஒன்னாதான் வளர்ந்தோம், ஆனா உன் கண்ணு ஈலானோடய நின்றுச்சு, ஆனா என் கண்ணு முழுக்க உன் மேல மட்டும்தான் இருந்தது, இதெல்லாம் எனக்காவது உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா அதுக்குள்ள நீ கோமாக்கு போயிட்ட, இப்போ எனக்கு என்ன பண்றதுன்னு சத்தியமா தெரியல, நீ இல்லாத இடத்துல எனக்கு வாழவே பிடிக்கல அப்படின்னு தான் இந்த பக்கமா உன்னை கூட்டிட்டு நான் தனியா வந்துட்டேன். என்னைக்காவது என் மனசுல இருக்கிற ஆசையெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டே தான் இருந்தேன். நீ எத்தனையோ தடவை கேட்டல, நான் உன்னை சந்தேகப்பட்டுதான் டாக்டர் கூட்டு வந்தேன், உன் சந்தேகப்பட்டுட்டே இருக்கேன்னு. ஒரு தடவை கூட நான் உன்னை சந்தேகப்பட்டதே இல்ல. நீ தான் தப்பான ஆள்கிட்ட காதல்ல விழுந்து உனக்கு இல்லாத கேரக்டர்லாம் நீயே உருவாக்கிக்கிட்ட, நீயே உன்னை மாத்திக்கிட்ட. ஆனா இப்ப நீ மறுபடியும் திருந்தி வாழணும்னு ஆசைப்படுற, மறுபடியும் ஒன்ன மாதிரி நீ வாழணும்னு ஆசைப்படுற. 26 மாசம் நான் வெயிட் பண்ணிட்டேன். ஒருவேளை இன்னொன்னு எந்திரிக்க மனசு வரல அப்படின்னா இன்னும் கொஞ்ச நேரம் கூட நீ கனவுலயே இருந்துட்டு, அங்கதான் நீ ஹாப்பியா இருக்கனா. எத்தனை மாசம் ஆனாலும் சரி, எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பேன் அப்படின்னு சீவு சொல்லிட்டு இருக்கான். அதை தாண்டி நீ எந்திரிச்சிட்ட அப்படின்னா இருக்கிற எல்லா பிரச்சனையும் உன் கூட சேர்ந்து ஃபேஸ் பண்றதுக்கு நான் எப்பவுமே இருப்பேன் அப்படின்னு சொல்லிடுறான். வாஷிக்கு எல்லாம் காதுல விழுந்துட்டே இருக்கு. வாஷி வீட்டை விட்டு வெளியே வரா. வாரங்க துணி எல்லாம் காய போட்டுட்டு இருக்கான். வாஷி பாக்குறா. இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது, வாரங் அப்படின்னு கூப்பிடுறா. நான் இங்க இருந்து கிளம்ப போறேன் அப்படின்னு சொல்ல,
இருக்கும்ல, அப்போ நான் உன் கூட வர முடியாதா? நான் மட்டும் தான் இங்க இருக்கணுமா அப்படின்னு ஹுவாரங் கேக்குறான். வாஷி உடனே பார்த்துட்டு, உன் பேர் கூட ஏன் ஹுவார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்பதான் புரியுது. ஏன்னா நீ வேற யாரும் இல்ல. எனக்குன்னு சொல்லிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு எப்படிலாம் ஒருத்தங்க இருக்கணும்னு ஆசைப்பட்டனோ அந்த மாதிரி ஒரு உருவத்தை நானே உருவாக்கிக்கிட்டேன். ஹுவாரங் நீ வேற யாரும் இல்ல. ஹுவாரங்கும் ஹுவாஷியும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு வரேன். இதுக்கு மேல நீ இருக்க வேண்டாம். இருந்தனால நான் ஹாப்பியா இருந்தேன். அது போதும் அப்படின்னு சொல்ல ஹுவாரங் பாக்குறான். வாஷி சரி ஓகே நீ போயிட்டு வா. ஆனா நான் இருக்கிறதுக்கு காரணமே நீ மட்டும் தாங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. நீ ஹாப்பியா இருந்தா எனக்கு அது போதும் அப்படின்னு வாஷியத்தோட வந்துட்டு அப்படியே காத்தோட காத்தா ஹுவாரங் கரைஞ்சு போயிடுறான். வாஷி அமைதியா பாத்துட்டு இருக்கா. ஹுவாரங் கரையிறத அதுக்கும் அடுத்து சீவு பாத்துட்டு இருக்கான். அந்த அதிசய மருந்து யாராவது விலைக்கு கொடுக்குறேன்னு வந்திருக்காங்களா, போய் வாங்க போலாம் அப்படின்னு சீவு கிளம்புறான். வாஷி கண்ணை திறந்து பார்த்து சீவு நான் வந்துட்டேன் அப்படின்னு கூப்பிடுறா. சீவு பயங்கரமா ஷாக் ஆயிட்டு கண்ணீரோட திரும்பி வாஷியை பாக்குறான், சிரிக்க ஆரம்பிக்கிறான். அதோட தான் இந்த எபிசோட் இந்த சீரீஸ் ஒரு எண்டுக்கு வருது. இப்படி ஒரு ட்விஸ்ட நம்ம யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ட்விஸ்ட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பிடிக்கலையா? இந்த சீரீஸ்ல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட் கேரக்டர் யாரு அப்படிங்கறதெல்லாம் மறக்காம எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய பியூட்டிஃபுல்லான சீரீஸ் நம்ம சேனல்ல தொடர்ந்து வரப்போகுது. அதனால மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான சீரீஸ்ல பார்க்கலாம். அது வரைய பாய்.